உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. ஆர்வக்கோளாறு என்னவென்று சொல்வதம்மா காவேரியோட ஆர்வக்கோளாறு அப்படின்னு தாங்க சொல்லணும்னு தோணுது. உங்களுக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இப்போ நம்ம எவ்வளவு நங்கூரத்தை பாய்ச்சணும் மச்சான் அப்படி தான் நச்சுன்னு பாய்ச்சிட்டு வந்திருக்காரு. அவர் பேர் என்னங்க மறந்து போச்சு. கார்த்திக் நல்ல பேர் தாங்க. பாவங்க, அவர் இந்த அளவுக்கு பண்ணக்கூடாது நம்ம தலைவர். பத்தாததுக்கு மாமியாருக்கும் கால் பண்ணி நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்ல, அதுவும் சும்மா வெட்டு விளாசுது. சும்மாவே சாரதா மேடம் ஆடுவாங்க. இப்படி ஒரு சலங்கையை கட்டிட்டு விடுமா என்ன? அவங்களுக்கு செட் ஆகாது. என் பிள்ளைய பற்றி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உண்மையில் அல்டிமேட்டுங்க ரெண்டு பேரும். சாரதாவை எவ்வளோ கழுவி ஊற்றணுமோ இப்போல்லாம் சூப்பராக பாராட்டணும் போல் தோணுது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்டே போயிட்டு நம்ம தலைவி பேசுகிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தா விஜயை பற்றி புகழ்ந்து தள்ளுதா. அப்படியே இதுக்கே ஒரு ஆசை வர்ற அளவுக்கு நல்லா தான் பேசுது. இங்கே எவ்வளோ தூரம் சொல்லணுமோ சொல்லி முடிச்சிடறாங்க. காவேரி வர்றாங்க. வந்த கையோடு அப்படி பார்க்குறாரு. சொல்லுங்கள், இப்போயே கூட நீங்கள் சொல்லிடலாம், நமக்கு சீக்கிரம் கல்யாணம் வச்சிடலாமா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அவர் கார்த்திக்கிட்ட கேட்க, விஜய் பார்த்தா அப்படியே நர்வஸ் ஆகுறாரு. ஆஹா என்னடா ஆச்சு, ஏதாவது சொல்லிடக்கூடாதே அப்படின்னு தூரத்துலேருந்து நம்ம தலைவர் அப்படி எட்டி பார்க்குறதும், இந்த மாப்பிள்ளைக்கிட்ட நம்ம தலைவி கேட்குறாங்க இல்லையா, சொல்லுங்கன்னு அப்படியே ஆர்வமாக பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்க மாதிரி அப்படியே கண்ணு ரெண்டையும் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்க, அவர் கார்த்தி என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மா சொன்னதை நினச்சி பார்க்குறாரு. இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பயத்தை அப்படியே அடக்கிக்கிட்டு வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. கரெக்டாக ஒரு சீன் காமிச்சாங்க பாருங்கள். அப்படியே விஜய் எட்டி பார்க்க, அந்த பக்கத்தில் இருந்து பார்த்தீங்களா அப்படியே வீடு கட்டுறதுக்கெலாம் இறக்குறது ஏற்றுறதுக்கு பார்த்தீங்களா, அது நல்லா அப்படியே அந்த மாப்பிள்ளை மனசில் இறக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இறங்குறத காமிக்கிறாங்க. நான் அதை நோட் பண்ணேங்க. இப்போ அவர்கிட்ட சொல்லுங்க கார்த்தி, என்ன எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை அது கொஞ்சம் யோசிச்சு சொல்லட்டுமா அப்படி சொல்ல, யோசிச்சா ஏன் இதில் என்ன இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் நான் இல்லை நான் இன்று நீங்கள் இல்லைன்னு சொன்ன மாதிரி கடைசி மாப்பிள்ளை நானாத்தான் இருக்கணும் அப்படிலாம் சொன்னீங்களேங்க. ஆமாங்க சொன்னேன், இருந்தாலும் இப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேங்க. நான் ஒரு போன வாரம் போய் பார்த்தேன், என் சாதகத்தை எடுத்துக்கொண்டு அதில் இன்னும் கொஞ்ச நாள் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல, பரவாயில்லைங்க அந்த நாள் கொஞ்ச நாள் ஆகட்டுமே, அந்த ஜாதக பிரகாரமே மெதுவாக பண்ணிக்குவோம், இப்போ நம்ம பழகிக்குவோம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கள் அதுக்கான ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நாளுங்கிறது இப்போ நாளைக்கு நாளானிக்கு அப்படி இல்லைங்க, பின்ன எவ்வளோ சொல்கிறீங்க, ஒரு மாதமா, பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, ஒரு மாதம்லாம் இல்லைங்க, என்னங்க ஒரு 2-3 மாதம் இருந்துட்டு போட்டோம், இத்தனை வயசு வரையும் நான் இருந்திருக்கேன் தில்லா, இன்னும் ஒரு 2-3 மாதம் நான் பொறுக்க மாட்டேன் என்ன? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, 2-3 மாதம்லாம் இல்லைங்க. அப்புறம் எவ்வளவு 2-3 வருஷங்க. என்னது 2-3 வருஷமா? ஆமாம் அப்படி சொல்ல, எனக்கு எப்படியும் இன்னும் 2 வருஷம் ஆகணுமா, என்னோட வயசு 30 வயசில் தான் எனக்கு கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு சொல்ல, என்னது 2-3 வருஷத்துக்கு 30னா இப்போ உங்களுக்கு வயசு எனக்கு 26-27 தாங்க அப்படின்னு சொல்ல, 26-27 அப்போ என்னோட நீ சின்ன வயசா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு என்ன வயசு மேடம் அப்படிங்கல, எனக்கு உங்களை விட ஒரு வயசு மூப்பு அவ்வளோதான் இருக்கணும், ஒரு வயசுலாம் முன்ன பார்க்க வேணாம், இப்போலாம் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் மனசுக்கு பிடிச்சிட்டா முன்ன பின்ன இருந்தாலும் கட்டிக்கலாம் அப்படி சொல்ல, இங்கே பாருங்க அதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், இங்கே பாருங்க உங்களை நான் மனசில் நினச்சிட்டேன் அப்படின்னு காவேரி சொல்ல, நீங்கள் நினைக்கிறீங்களா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன மாற்றி பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி பேசுனீங்க, என்னங்க என்ன எனக்கு பிடிச்சாதாங்க பண்ண முடியும், நான் உங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு மாற்றிட்டேன்னா உங்கள் கையில் சத்தியம் பண்ணி சொன்னேன்னா நீங்கள் என்னங்க கொஞ்சம் பிடிக்கலன்னா விட்டுறணும், விட்டு கொடுத்து சூசாமல் போகணும், அதை விட்டுட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, ஹலோ என்ன நானும் போனா போதுன்னு அப்படியே அடங்கி போனால் ரொம்ப தான் எகுற. ஆஹா அவங்க அந்த அம்மா சொன்ன மாதிரி இவளோட பத்திரகாளி முகம் இப்போ தானே தெரியுது. ஐயோ இங்கே பாருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்ல, என்னது சிஸ்டரா? ஆமாம் சிஸ்டர் தான் சொல்ல முடியும், முன்ன பண்ண தெரியாதவங்கள எப்படி வாங்க அத்தை மகளே மாமான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, ஹலோ ஐய நான் ஒன்று எவ்வளோ சாந்தமாக பேசுகிறேன்னு நல்லவே நினச்சேன், இதோட போதும்ப்பா நிறுத்திக்க அப்படி சொல்ல, நீ என்னம்மா சொல்கிறது, நான் நிறுத்திக்கிறேம்மா, அம்மாடியோ அப்பாடியோ நான் அப்பவும் நான் நினச்சேன் என்னடா இப்படி ஒரு புள்ள இந்த காலத்தில் அமைதியாக இருக்குன்னு, போதும்ப்பா போதும் அப்படி சொல்ல, என்ன போதும் ஞானு தானே உன்னை பற்றி தப்பாக கணக்கு போட்டுட்டேன் அப்படின்னு ரெண்டும் பதிலுக்கு பேச, விஜய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொண்டாட்டம். அப்போவே அவர் சொன்னார், அப்போவே நான் நம்பியிருக்கணும் அப்படி சொல்ல, என்னது அவரா
யாரு யாரு சொல்லுங்க. இப்போ வந்து பேசினாரே விஜய், அவர் சொன்னாரா? என்னது விஜயா? ஐயோ பாவம், அவரையா கோர்த்து விடுறது? அப்புறம் அத்தம்மையன் கூட பார்க்காம அரைஞ்சு விடுவாளே. சரி நம்ம மாற்றுவோம் அப்படின்ட்டு, அது யாருமா உன் அத்தம்மையன் உன் மாமம்மையன், எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படி சொல்ல. நான் எப்போங்க அத்தம்மையன் மாமம்மையன் சொன்னேன்? ஐயோ நம்ம மனசில் நினச்சிட்டு அதை உளறிட்டோமோ. இங்கே பாருங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நான் தங்கி இருக்கிறவங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் அதில் பார்க்காதப்பா, இதெல்லாம் நல்ல பிள்ளை மாதிரி வந்து நடிக்குங்க, அப்புறமா ஏதாவது ஒன்றுன்னா பொசுக்குன்னு கோவம் வந்துடுன்னு. கரெக்டாக இருக்கே, இப்படி கோவமா இருக்கீங்களே. அம்மாடியோ, அந்த அம்மாவும் சொன்னாங்க. அந்த அம்மாவா? அது யாரு? அந்த அம்மாவோட அம்மா தான். அம்மாடியோ, நான் பேசாம ஐயோ எனக்கு இன்னும் ஜாதகத்துலாம் சரியில்லை, என்ன ஆளை விடுப்பா அப்படின்னு போக, போடா நீ இல்லைன்னா உலகத்தில் மாப்பிள்ளைய கிடைக்காதா, போடா புறம்போக்கு, போடா போக்கத்தவனே அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டே வராங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த கடையில் ஏதோ பொருள் வாங்கிட்டு இருக்காரு. காவேரி வந்து அப்படி திட்டிக்கிட்டே போக, பொருளை பிடிச்ச ஒரு பாட்டில் வந்து குடிக்கிறது வாங்குறாருங்க, கூல்ட்ரிங்க்ஸு வாங்கிட்டு திரும்பி பார்க்க, கவரி மேஸ் அப்படின்னு சொல்ல அப்படி திரும்புகிறாங்க. ஓ நீங்கள் இங்கே தான் நிற்கிறீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க ஜில்லுன்னு குடிங்க, சூப்பராக இருக்கும் அட்டிக்கிற வெயிலுக்கு அப்படி சொல்ல, கொடுங்க எனக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு, சே அப்படி சொல்ல, என்ன மிஸ் என்ன ஆச்சு, அவன் ஒரு மனுஷனாங்க, என்ன மிஸ் என்ன சொல்கிறீங்க, அவன் என்னென்ன பேசினான் தெரியுமா, சே நான் ஒரு கோவக்காரியா, நான் ஒரு பொல்லாதவளாம், ஐயோயோ வயசு மூப்புன்னு சொல்லிவிட்டான். ஐயோயோ உங்களை பார்த்து வயசு மூப்புன்னு சொல்லிட்டானா? உங்களை பார்த்தா அப்படியாங்க தெரியுது, 17 முடிஞ்சு 18 மாதிரி இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுது விஜய், என்னை பார்த்து அவன் அப்படி சொல்லிட்டான். நல்ல வேலை விஜய், கை கொடுங்க அப்படின்னு கை கொடுக்க, ஐயோ அப்படின்னு கையை தேய்ச்சிட்டு கொடுக்குறாரு. நீங்கள் சொன்னதுதான் கரெக்டு, என்ன நான் சொன்னேன், அட போங்க நீங்களே மறந்துட்டீங்க, போங்க சார் அப்படி சொல்ல, என்ன சொல்லுங்க, இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரிலாம் பார்க்குறவங்க நல்லவங்களாம் இருக்கலாம் கெட்டவங்களாம் இருக்கலாம், அலசி ஆராய்ஞ்சு தீர விசாரிக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நெத்தியில் அடிச்சுக்கிறாங்க. சரிங்க விடுங்க, உங்களுக்கு நல்ல நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அவன் வலையில் விழுந்திருப்பீங்களா? ஆமாங்க ரொம்ப தேங்க்ஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புனேன், வாங்க போகலாம் எல்லாரும் வண்டியில் ஒன்றா போகலாம். எங்க அந்த பொண்ணு அப்படிங்கல, அந்த பொண்ணு அப்பயே போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்ல, போயிட்டாங்களா? ஏங்க அது வந்து அந்த பொண்ணு அப்படிங்கல, அந்த பொண்ணுக்கு என்ன, அதுக்கு உங்களை பிடிச்சிருச்சா அப்படிங்கல, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கலாம், எனக்கு இப்போதைக்கு செட் ஆகாதுங்க. ஏங்க விஜய்? இல்லைங்க எனக்கு நீங்கள் மாதிரி தான் அந்த பொண்ணு இப்போ நல்லா அமைதியாக பேசுது, நாளை பொண்ணு ஏதாவது பேசிட்டா இருக்கலாம், ஆனால் என்கிட்ட பேசல, ரொம்ப தங்கமாக பேச்சே, அதெல்லாம் வேணாங்க, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், எதுக்குங்க இப்போ மேட்ரிமோனிலாம், நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை விடுவோமே, பழகிக்கிட்டு பேசிக்கிட்டு பழகுவோமே. அதுவும் கரெக்டு விஜய். அப்புறம் விஜய் நான் இன்னொன்று கேட்கணும், என்ன உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் என்கிட்ட நல்லா தான் பேசினா, ஆனால் நீங்கள் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மாறிட்டான், நீங்கள் ஏதாவது சொன்னீங்க, என்ன சொன்னாவே, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இல்லைங்க திடீர்னு பார்த்தா அவங்க யாரோ ஓனர் சொன்னாராம், அந்த மாதிரிலாம் பண்ணுறது பார்க்குற பொண்ணு வேணாண்டா அப்படின்னு சொன்னாங்களாம். ஏங்க இந்த மாதிரி பார்க்குற பொண்ணு வேணான்னு சொன்னால் அது அவங்க யாரோ சொல்லியிருக்காங்க, என்ன போய் நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும்? இல்லை எனக்கு ஏதோ டவுட் வந்துட்டே இருக்குது, நீங்கள் பேசிட்டு இப்படிக்கா வர்றீங்க, அவன் மூஞ்சியே சரியில்லைங்க அப்படின்னு சொல்ல, எப்படி சிரிச்சிட்டு இருந்தான் தெரியுமா? சரி விடுங்க, அவன் கெட்டவன் தெரிஞ்சிச்சுல, உங்களுக்கு நல்ல புருஷன் கிடைப்பேன் வாங்க. அப்படியா, எனக்கு இனிமேல் இந்த மேட்ரிமோனி வேணாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படி சொல்ல, ஐயோ அது அதை விட சந்தோஷமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு, வாங்குங்க நான் வீட்டுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போய் காரில் உட்கார வைக்கிறாரு. இருந்தாலும் கோவம் தாங்கலை. அவன் எப்படி என்ன சொல்ல போச்சு, அவன் என்ன பார்த்து கோவக்காரிங்கிறான். அப்படியே விஜய் பார்க்குறாரு, விடுங்க எல்லாரும் என்ன மாதிரி பொறுத்துக்குவாங்களா என்ன? ஆமாங்க அது என்னமோ கரெக்டு தான்னு சொல்லிட்டு, ஹலோ என்னது நீங்கள் வந்து பொறுத்துக்கிறீங்களா? நான் யார் நீங்கள் யார் என்ன பொறுத்துக்கிறதுக்கு? நான் பார்த்தீங்களா நீங்கள் யாரோ நான் யாரோ தான், இருந்தாலும் இப்போ எவ்வளோ கோவிக்கிறீங்க, நான் ஏன் கோவிக்கிறேன், எதுக்கடி கோவிக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டேன். அமைதியாக கோவிக்கலைங்கன்னு எவ்வளோ சாந்தமாக பதில் சொல்கிறேன் அப்படின்னு அப்படியே அடங்குறாங்க காவேரி. அது என்னமோ நீங்கள் சொல்கிற சரிதான், இருந்தாலும் எனக்கு மனசு ஆறலை, நேரம் எங்கேங்க சரக்கு அடிக்க போமா? என்னது அப்படின்னு சொல்லிட்டு, ஓ சாரி சரக்குலாம் ஏதாவது வாங்கி சாப்பிட்ற சரக்கு சொன்னீங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம், நேரம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு போகிறாங்க. காவேரி பார்த்தா தாமதோன்னு தூக்கி போட்டு போகிறாங்க ஃபோனு பேகெல்லாம். என்னடி ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லல, ஒன்றும் இல்லைம்மா போமா அப்படின்னு சொல்ல, என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, விஜய் பின்னாடியே வராரு. இந்த உன் அருமை தம்பி எல்லாம் தெரியும் கேட்டுக்கோ அப்படின்னு உள்ளர போக, இங்கே பார்த்தா என்ன தம்பி நடந்துச்சு அப்படியே சக்ஸஸ் அப்படின்னு கையை காமிச்சிட்டு, அட ஏமா கேட்குறீங்க, அவன் மனுஷனாவே வயசு மூப்புங்கிறான், கோவக்காரிங்கிறான், 2-3 வருஷம் ஜாதகம் போகணுமா, அதுக்கப்புறம் சொல்கிறான் இந்த மாதிரி மேட்ரிமோனில் வர பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணு இல்லைன்னு அவங்க வீட்டில் யாரோ சொன்னாங்களாம், அதை மீறி ஏன் வரணும், எதுக்கு வர்றான் அப்படின்னு சொல்ல, அது மட்டுமா சொன்னா அப்படின்னு வேகமாக வந்து என்னை கோவக்காரின்னு சொல்லிட்டாமா
அதான் என்னால் தாங்க முடியல. என்னை பார்த்து கோவக்காரின்னு சொல்ல முடியுமா? ஆமாம், உங்களை பார்த்து கோவக்காரின்னு சொல்ல முடியாது, பின்னாடி வேணால் சொல்லிக்கலாம் அப்படின்னு விஜய் திரும்பிக்கிறாரு. சாரதாவும் அதே மாதிரி தான், என் பிள்ளைய பார்த்து கோவக்காரனை சொன்னால் என் பிள்ளைக்கு கோவம்னா என்னன்னு தெரியுமா? ஆமாம்மா, அவனை எனக்கு இருக்க கோத்துக்கு அப்படின்னு அங்கே ஒரு பழம் வச்சுருக்காங்க, புட்டிச்சு பெசஞ்சு எடுக்கிறாங்க. ஐயோ, ஆரஞ்சு பழத்தை இந்த ஆசுக்கு அமுக்குறாளே நசுக்கு நசுக்குன்னு. ஏன் மாப்பிள்ள அவன் கிடச்சிருந்தா நான் தலையை பிடிச்சி திரியிருப்பான் போல இருக்கே. அதான் நான் அதை ஆடி போனேன். அம்மாடி, அதில் வேற கோவமே இல்லைன்னு நடிக்குதுங்க பாருங்களேன். எனக்கு கோவம் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு அது எங்கே போய் சொல்லிக்கிறது, எங்கே முட்டிக்கிறது? சரி விடுங்க விடுங்க, அங்கே பாருங்க அவளை அப்படி சொல்லலை. என்னை பார்த்து எப்படி அவன் கோவக்காரன் சொல்ல போச்சு? நான் கோவக்காரியா சொல்லுங்க விஜய் அப்படின்னு டக்குன்னு இங்கிட்டு திரும்பி வர. ஐயோ, இங்கிட்டு வர அமைதியாக இருங்க. ஆமாம் காவேரி மிஸ், ஆமாம், எப்படி உங்களை பார்த்து கோவக்காரின்னு சொல்ல போச்சு? இருங்க, கோவக்காரின்னு சொல்லலாமான்னு ஒரு ஆள்கிட்ட கேட்போம். யார்கிட்ட கேட்க போறீங்க? அட இருங்க அப்படின்னு தன் பொண்ணுக்கு கால் பண்ணுறாரு. அவங்க எடுத்துட்டு என்ன டாடி அப்படின்னு கூப்பிட, இல்லைடா உங்கள் மிஸ்ஸை பற்றி ஒன்று கேட்கணும். எங்கள் மிஸ்ஸா? சொல்லுங்கள், எங்கள் மிஸ்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல, என் மிஸ்ஸு உன் மிஸ்ஸு கோவக்காரங்களா நல்லவங்களா அப்படின்னு சொல்ல, அவங்க சரியான கோவக்காரங்க டாடி அப்படின்னு சொல்ல, ஐயோ போட்டு விட்டுருச்சு எம்ட்டு பக்கி அப்படின்னு நினைக்க பார்க்குது காவேரி. என்ன அம்மு என்னை கோவக்காரின்னு சொல்லிட்டாளா? அப்போ எல்லாரும் என்ன கோவக்காரின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற காதில் வாங்கிடுது அம்மு கரெக்டாக. ஐயோ, ஸ்பீக்கரில் போட்டு வச்சுருக்கா டாடி, லூசு டாடி ஏன் இப்படி போட்டாரு, இப்போ எப்படி மாற்றுறது? அடியே அம்மு மாத்துடி பாவண்டி, அப்பா அங்கே கொத்தா மாட்டிட்டாரு போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாப்பா சரியான கோவக்காரி தான் எங்கள் மிஸ்ஸு, சரியான கோவம். அப்படி யாரை கண்டாலும் வல்லு விழுவாங்க, என்னை பார்த்தா பேச மாட்டாங்க, திட்டுவாங்க. அவங்களாம் மனுஷ ஜென்மமா அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினச்சிங்களாப்பா? எப்படிப்பா இப்படிலாம் சொல்ல முடியும்? இந்த மாதிரி அவங்க இருந்தால் நான் சொல்லலாம், ஆனால் அப்படியே நான் சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்கப்பா. சாந்தம்ப்பா, எங்கள் மிஸ் மாதிரி உலகத்தில் யாருமே கிடைக்காதுப்பா. ஒருவேளை நான்லாம் நினச்சிருப்பேன், நம்ம அம்மா இந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், அப்பாவுக்கு ஏற்ற பொண்டாட்டியாக இருப்பாங்க, எனக்கு ஏற்ற அம்மாவாக இருப்பாங்க. அப்படி எனக்கு ஆசாசியாக ஊட்டி விடுறது என்ன, பாசமாக பழகிக்கிறது என்ன, என்னை காணோம்னா துடிச்சு போகிறது என்ன. ஐயோ, அந்த மாதிரி மிஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு மனுஷியை உலகத்தில் பார்க்க முடியாதுப்பா. காவேரி மிஸ்ஸு சொக்க தங்கம்ப்பா, சாந்த சொருபிப்பா அப்படி சொல்ல, அப்பாடா காப்பாத்திட்டாலே என் பொண்ணு, என் பேத்தியா கொக்க அப்படிங்கிற மாதிரி ஜாடியில் பேச காவேரி பார்க்குது. அம்மா அப்படின்னு வேகமாக ஆகிட்டு, ஐ லவ் யூடி அம்மா அம்மா அம்மான்னு முத்தம் கொடுத்துட்டு, நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டிய என் செல்லம் என் தங்கம், ஐ லவ் யூடா அப்படிங்கல. மாட்டிக்கிட்டது எனக்குள்ள தெரியும் அப்படின்ட்டு, ஓகே மிஸ் நீங்களும் தான் இருக்கீங்களா? அச்சோ, நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சல பேசிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லைடாம்மா, நீ என்னை பற்றி நல்லா தான் சொல்லிக்க, நான் ஏன்டா அவனை தப்பாக எடுத்துக்க போகிறேன், நீயாவது என்ன புரிஞ்சு வச்சிருக்கிய அப்படிங்கல. இங்கே விஜய்க்கு ஒரு சிரிப்பு தாங்க முடியல, சாரதாவுக்கு ஒரே சிரிப்பு. சரிடா அம்மா, உன்னை நான் பார்க்கணும் போல இருக்கு, என்னை நீ மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு அவன் மேலே கோவமாக வருது, எனக்கு உலகத்து மேலே என் மேலே கோவம் வருது, ஏன் எதையுமே எனக்கு பிடிக்கல, இப்போதைக்கு என் மனசுக்கு பிடிச்சது நீ ஒருத்தி மட்டும்தான். இல்லை விஜய் பார்க்குறாங்களா, விஜயும் காவேரி பார்க்க, நீ மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் விஜய் வீட்டுக்கு வாங்க போகணும், நான் பாப்பாவை தூக்கி வச்சு கொஞ்சணும், என் மனசு சரியில்லை, என்னமோ என் மனசு அங்கே வரணும் தோணுது, என் மனசு ஏங்குது, கிளம்புறீங்களா இல்லையா அப்படிங்கல. ஓகே மேடம் கிளம்புங்க, காரில் போய் உட்காருங்க, இந்த ஆந்திவே அப்படின்னு சொன்ன கையோட, அம்மா நீ வர்றியா? வேணாம் நீ வந்தா உங்ககிட்ட தான் ஓட்டிக்குவா, நான் போய் கொஞ்சிட்டு வரேன் செல்லத்தை அப்படின்னு போய் காருக்கு வேகமாக ஏறி உட்காடுறாங்க. போங்க பாம்பில் போங்க, சீக்கிரம் வேதாளம் இறங்கங்காட்டியும் போங்க அப்படி சொல்ல, இனி இறங்காதத்த என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? ஆமாம், அவளோட மனசு ஆதங்கம் வேதனை அப்படி கொந்தளிக்கிற மனசு எங்கே போய் கூலாகும்னு என் வீட்டை தேடுறா பார்த்தீங்களா? அதாவது அவள் வீட்டை தேடுறால, அங்கேவே தெரிஞ்சு போச்சு அவள் ஆள் மனசில் நான் என் புள்ள அந்த வீடு தான் அவளுக்கு இருக்குது. இதே சமயம் கங்காவுக்கு ஃபோனை போடு, கங்கா பிள்ளைக்கு பேசு, யமுனா வீட்டுக்கு போகணுன்னு இல்லை ஒரு கோயிலுக்கு போகணுன்னு எதையுமே நினைக்கலையே. அவள் அங்கே தானே அத்தை தேடுறா, அப்போ அவள் மனசு முழுக்க நாங்கள் தான் அத்தை இருக்கோம், சந்தோஷத்தை அப்படிங்கிறாங்க. எப்படியோ தம்பி எப்படியோ சமாளிச்சிட்டோம், ஆனால் இன்னும் இந்த மேட்ரிமோனி விஷயத்தை பற்றி பேசி இதையே அழிக்கிற அளவுக்கு பண்ணிடுறேன், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? சாரதா இருக்கையில் நான் ஏன் பயப்பட போகிறேன் அப்படின்னு விஜய் அதை பேசி முடிச்சுட்டு சொல்ல, போங்க மாப்பிள்ள எனக்கு வெக்கமாக இருக்குது. ஐயோ அத்தை அதெல்லாம் வெக்கம்லாம் பட வேணாம், நான் கிளம்புறேன், என் ஆள் அங்கே வெயிட்டிங் அப்படி சொல்லிட்டு இருக்கல விஜய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் என் செல்லத்துக்கு என்னை விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு இறங்கி வர சாரதான் வர்றாங்க. அம்மா நீம்மா வர்ற? நான் வரலடி, நான் எதுக்கு நந்தி மாதிரி அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, நீ போம்மா தம்பி பார்த்து பத்திரமா கூட்டி போங்க, அதெல்லாம் பத்திரமா தான் கூட்டி போவார், நீங்கள் இருங்க, நான் போயிட்டு என் பிள்ளைய பார்த்துட்டு, ஐயோ எனக்கு கோபக்காரி இல்லாதவ சாந்த சொருவின்னு சொல்லிட்டாலே என் தங்கம் அப்படின்னு சொல்ல, உண்மையிலேங்க நீங்கள் சாந்த சொருவி தாங்க, உங்களை போய் அவன் அப்படி கோபக்காரின்னு சொல்லிட்டானே, சே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இங்கிட்டு திரும்பிட்டு சொல்ல, என்னை நீங்கள் கூட புரிஞ்சிருக்கீங்க, பேசாமல் உங்களை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னீங்க
ஒன்றும் இல்லை சொன்னேன், ஆனால் இந்த மனசு தான் உன்னை போட்டு பண்ணி வச்சிருக்கே, கல்யாணம் ஆகாத மாப்பிள்ளையாக கல்யாணம் பண்ணுன்னு. அதுலேருந்து வெளியே வர முடியலையே விஜய். ஏன் காவேரி மிஸ் இப்படிலாம் சொல்கிறீங்க? ஆற போடுங்க மிஸ், மனசை அதை விட்டு வெளில வாங்க மிஸ், இந்த விஜயை பற்றி தெரியும் மிஸ் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வண்டியை எடுங்க பாஸ் அப்படிங்கிறாங்க. சாரதாவும் டாட்டாடி அப்படின்னு சொல்ல, டாட்டாடினா என்ன உன் மகன் உன் மருமையனோட போகிறாளா டாட்டாங்கிறப்போ நான் உள்ள அவன் இதில் கோவக்காரின்னு சொன்னது மட்டும் கோவம் வந்துருச்சு, ரோசம் வந்துச்சு. இப்போ என்னவா முழு கோவக்காரி ஒரு சாந்த சொருவியாக இருக்கிறா, இதில் பேசிக்கிறா. கடவுளே என் மாப்பிள்ளை பாவம் அப்படின்னு சாரதாவை சொல்லி புலம்பிட்டு போகிறது கரெக்டாக இல்லைன்னு காமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.